என்ன கொடுமைங்க. 2.5 வயசு அந்த 70 வயசு பாட்டியை விடலையே. என்ன நடக்குது நாட்டில்? இப்படி ஒன்று நடக்கிற போது இந்த ஜாதிக்காரங்களாம் ஆதரிப்பாங்கன்னு யாராவது சொன்னா சொன்னவனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுன்னு சொல்லுவோம். ஒரு ஒன்றிய அரசை எதிர்த்து இங்க தமிழ்நாடு போராடுது அப்படின்னா இந்தியா கூட்டணி இப்ப போய் ஒரு கூட்டத்துக்கு நான் போவே மாட்டேன்னு சொல்லி இப்ப போய் அங்க போய் முன்னு தனியா ஒரு பேட்டி கொடுத்தாரு பிரைம் மினிஸ்டர். அதான் சொல்றீங்களா? அவங்க அப்பாவுக்கு சாம்பு வெளியிட சொல்ல போது அதை எதிர்த்து போராடுறவங்க யாரை கூட்டு வந்து வேண்டிட்டாங்க? தமிழன் ஏன் வீணா போனான்னா ஒண்ணுமே இல்லாத இந்திரன் சந்திரன் ஆகியர் பேரறிஞர் மூதறிஞர் தளபதி அப்படின்னு சொல்லியே நாசமா போச்சு தமிழ்நாடு. இனிமேலாவது மனுஷனா பாருங்க. மனுஷனா முதல்ல இருங்கிற. அதுக்கப்புறம் தான் கட்சி. இந்த சம்பவங்கள்லாம் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நடந்தா நாம என்ன முடிவெடுப்போம்? அதை விட்டு யாரோ ஒருத்தர் அதுக்கு என்ன நியாயம் தான் அப்படின்னு சொன்னா அவன் மனுஷனா? இப்போ அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் வந்து பிஜேபி இருக்கிறது. தமிழகத்தில் பிஜேபி இருக்கிறது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலவீனம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் சொல்லிங்க, போன தடவை என்னவே மாட்டி விடுறீங்க. இந்த ஜெயக்குமார்னு ஒருத்தர் மந்திரியாரெலாம் இருந்தார்ல, போன அசம்பிளி எலெக்ஷன் முடிஞ்சோன்னு என்ன சொன்னார்? ராயபுரத்தில் நான்லாம் தோக்க வேண்டிய ஆளா? பிஜேபி கூட சேர்ந்த ஒரே காரணத்தில் தோத்தேன். அந்த கட்சியில் இன்னொரு அறிவாளி முனுசாமி இருக்காரா கிருஷ்ணகிரிக்கு பக்கத்தில், அவர் என்ன சொன்னார்? ஐயோ பிஜேபி கூட சேராம இருந்திருந்தா நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருப்போம், அதனாலதான் போச்சு. நான் சொல்லலைங்க, அவங்க தாங்க சொன்னாங்க. சிவி சண்முகம் சொன்னாரும் சொல்லிட்டீங்க. இது மாதிரி அந்த கட்சியிலே இவ்வளவு அறிவாளிகள் சொல்லிட்டாங்க. என் கருத்து நான் என்ன சொல்றேன்? மிகப்பெரிய அறிவாளிகள் சொன்னதெல்லாம் நம்ம ஒத்துக்குதாங்க. ஆமாங்க, அவங்க ஒத்துக்கிறாங்க. உண்மையை சொன்னா ஒத்துக்கிட்டானே. அவங்க ஓபிஎஸ் வந்து அதிமுகவில் இல்லாததும் திமுகவில் வந்து அவர் இணைந்ததும் தென் மாவட்டங்களில் ஒரு முக்குளத்தோர் வாக்குகள் வந்து தமக்கு பெருவாரியாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு கணக்கு அப்படிங்கிறாங்களே திமுகவோட கணக்கு. முக்குளத்தோரை இதை விட இழிவுபடுத்த முடியாது. முக்குளத்தோர் என்ன முட்டாளா? இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக தமிழ்நாட்டில் அதிக தியாகம் செய்த அந்த முக்குளத்தோரை நீங்க கேவலப்படுத்துறீங்க. ஆனால் தனிப்பட்ட ஊழல் பண்றவன் முடிச்சு வைக்கும் மொள்ள மாதிரி பின்னால போறவங்களா முக்குளத்தோர்? உலகமே பாராட்டின நேதாஜிக்கு பின்னால தமிழ்நாட்டில் முக்குளத்தோர் சமுதாயம் பெருசா நின்றுச்சு. அந்த வீரம் தெரிந்த நேர்மையாளருக்கு ஆதரிக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை இதை விட இழிவுபடுத்த முடியாது. வேற எங்கேயும் பேசுறாங்க. தப்பால் சொல்லி விட்டீங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருத்தர் கூட்டு, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள வந்திருக்காரு ஓபிஎஸ். அவர் உள்ள வந்தாரா கூட்டு வந்தாரா அதான் நான் கேட்கலைங்க. இதற்காக முக்குளத்து சமுதாயம் ஆதரிக்கும் சொன்னா சொல்றேன் அயோக்கியம் இல்ல. அந்த கணக்குல தான் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க நினைப்பு தான் சார் பொழப்ப கெடுக்கும். ஏன்னா தினகரன் இந்த பக்கம் இருக்கிறதுனால தினகரன் வந்து முக்குளத்தோர் வாட்டுகள் வந்து பிரிச்சு அதிமுக கொண்டு போறாரு. ஓ, இந்த 2 பேர் மட்டும்தான் இவங்க சொல்றது. ஓ, இவர் நேதாஜி, அவர் முத்துராமலிங்க தேவர். ஏங்க நான் திரும்பி சொல்றேன், முக்குளத்தோர் சமுதாயத்தை இழிவுபடுத்தாது. ஒரு வீரம் நிறைந்த சமுதாயம், நேர்மையாளரை துணிச்சலா ஆதரிச்ச ஒரு சமுதாயம், அந்த சமுதாயத்தை கேவலப்படுத்தாது. ஓபிஎஸ் வந்து இங்க இணைந்தது, இவர் இங்க போனது. சசிகலா அவர்களுடைய புதுசா ஏதோ கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அது ஆட்சி பிடிச்சிருமா? என்னது பீடியை பார்த்து ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க ஆட்சி பிடிக்க போறான்னு சொன்னீங்க. அப்ப நீங்க சொல்ல போறா நீங்க தொடர்ந்து அதே லைன்ல போயிட்டு இருக்கீங்க. அது தேவையில்லைங்கிறனா அந்த கான்செப்டே வேணாம். முக்குளத்து சமுதாயம் தெளிவா இருக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரினா யாரு பின்னாலையும் போறதுக்கு அவங்க இல்ல. அவங்களுக்கு இவங்க எல்லாருமே ஒரு கணக்கு போடுறாங்கல்ல. தென் மாவட்டங்கள்ல போனா முக்குளத்து சமுதாயம் கிடைக்கும், வட மாநிலங்கள்ல போனா நீங்க சொன்னதை மறுக்கவே இல்லைங்க. அந்த சமுதாயம் எல்லாம் நீங்க சொல்ற 2-3 பேருக்கு பின்னாலதான் போகும்னு சொல்றது அந்த சமுதாயத்தை கேவலப்படுத்துறதுன்னு சொல்லிட்டேன். எத்தனை தடவை தான் சொல்றது? நம்ம நீங்க உங்க ஊர் பக்கம் போக முடியாது, நிறைய பேர் முக்குளத்தோர் இருக்காங்க, ஜாக்கிரதை. வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பாமக இங்க இருக்கிறது எப்படி நினைக்கிறீங்க நீங்க? எங்க பாமக அவங்களே ஒன்னா இல்ல, அப்பாவும் அவனே ஒன்னா இல்ல. நீங்க என்னங்க என்ன வில்லங்கத்திலே மாற்றிவிடணும்னு நினைக்கிறீங்களா? எந்த ஒரு சமுதாயம் ஒட்டுமொத்தமா ஒரு பின்னால போறக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு யாரும் இல்லைங்க. அதை புரிஞ்சுங்க. இல்ல அப்ப ஒரு ஆன்டி இன்கம்பன்சின்றது ஒரு எதிர்த்து வாக்கு வரும்போது இந்த ஜாதி கணக்கு இந்த கணக்கு எதுவுமே சரி வராது. இது எல்லாம் பிணக்காயிருச்சு ஏற்கனவே. நான் திரும்பி ஒண்ணுக்கு, எந்த ஜாதியா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், 2.5 வயசு பொன் குழந்தை இப்படி நடந்துச்சு இல்ல, ஒவ்வொருத்தரும் அவன் வீட்டில் அப்படி பொன் குழந்தை என்ன நினைப்பான்? நம்ம ஜாதியெல்லாம் ஆதரிக்க நினைப்பானா? சார், மற்றவருடைய துன்பத்தை உங்க துன்பமா யோசிச்சு பார்த்தா மட்டும் உங்களுக்கு நியாயம் தெரியும். வேடிக்கை பார்த்தீங்கன்னா தெரியாது. என்ன கொடுமைங்க. 2.5 வயசு அந்த 70 வயசு பாட்டியை விடலையே. என்ன நடக்குது நாட்டில்? இப்படி ஒன்று நடக்கிற போது இந்த ஜாதிக்காரங்களாம் ஆதரிப்பாங்கன்னு யாராவது சொன்னவனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுன்னு சொல்லுவோம். எல்லா ஜாதியாரங்களும் எல்லா மதத்தில் இருக்கணும், அவனுக்கும் பொண்டாட்டி இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, பேரன் இருக்கான், பேத்தி இருக்கான். அவருடைய பாதுகாப்பு முக்கியம் நினைக்காம இருப்பானா? அவன் எப்படி ஆதரிப்பான் சொல்லுங்க? பாண்டியன் உண்மையை பேசி நினைச்சா அப்படியே பேசா நிற்கிறீங்க. திருச்சிக்காரங்க பேசும்போது முதல்ல கேட்டுக்கணும்ல,
இல்ல உண்மையை ஆமான்னு சொல்றது கூட உங்களுக்கு என்ன கஷ்டம் சார் நாங்க செத்தே போனவங்க சார் தப்புன்னு தெரிஞ்சா அப்ப நாங்க ஆமான்னு ஒத்துக்கோம்ல. ஓ செத்து போயிட்டீங்களா நீங்க நான் சாகல, நீங்க அந்த முழுக்க வந்து சாக கூடாது எதிர்த்து போராடணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். திரும்பி செத்து போனவங்கன்றீங்க. இத்து போனவங்களை எதிர்த்து போராடுறத விட்டு செத்து போற தப்புங்க. யோ இத்து போனவங்க எதிர்த்து போராடுறது தான் சரி. ஆமா போராடணும்ல, போர்க்குணம் வேணும். நாங்கெல்லாம் தளபதி ஸ்டாலின் மாதிரி நீங்க திரும்பி திரும்பி வெறுப்பை கிளப்புறீங்க. நான் கேட்டீங்கன்னா எங்க ஊருக்காரர் தான் நான் சொல்லுவேன். காவிரிக்கு கரை கட்டினது எப்படி கட்டாங்க சொல்லுங்க. இங்க இருந்து சிலோனுக்கு போய் அங்க படையெடுத்து போய் அங்க இருக்க காடையர்களை சிங்கள காடையர்களை பிடிச்சி வந்து அவங்கள வச்சு கரை கட்டினது. அந்த கரியால் சோழன் பரம்பரையில் அந்த அவன் வாழ்ந்த இடத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அவன் இருந்த ஊர்ல ஊரணப்படுவது உறையூராகும் சொல்லி வரலாறுன்னு சொன்ன அந்த உறையூர்ல தான் நான் இருக்கிறேன். என்கிட்ட வந்து கதையெல்லாம் விடுறீங்களா? தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய சார் தளபதிங்கிற பேரையே எங்க அசிங்கப்படுத்துறீங்க? தளபதி என்று போர்க்குணம் உள்ளவங்க. எந்த போருக்கு போனாங்க? ஒரு ஒன்றிய அரசை எதிர்த்து இங்க தமிழ்நாடு போராடுது அப்படின்னா இந்தியா கூட்டணி இப்ப போய் ஒரு கூட்டத்துக்கு நான் போகவே மாட்டேன்னு சொல்லி இப்ப போய் அங்க போய் முன்னு தனியா ஒரு பேட்டி கொடுத்தாரு பிரைம் மினிஸ்டர் கிட்ட. அதான் சொல்றீங்களா? அவங்க அப்பாவுக்கு சாம்பு வெளியில சொல்லும் போது அதை எதிர்த்து போராடுறவங்க யாரை கூட்டு வந்து வெளியிட்டாங்க? தமிழன் ஏன் வீணா போனான்னா ஒண்ணுமே இல்லாத இந்திரன் சந்திரன் ஆதிங்கர் பேரறிஞர் மூதறிஞர் தளபதி அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே நாசமா போச்சு தமிழ்நாடு. இனிமேலாவது மனுஷனா பாருங்க. தளபதியின் பட்டம் வேணாம். எதுக்குங்க பட்டம்? சின்ன தளபதி. இப்பதான் நீங்க சின்னத்தனமான கேள்வி கேட்குறீங்க. உதயநிதி இன்ப நிதின்னு அவங்க ஒவ்வொரு வாரிசா ஏங்க நிதிக்காகவே வாழ்றவங்கள பத்தி ஏங்க பேசுறீங்க? மக்களுக்கு சேவை பண்றவங்கள பத்தி பேசுங்க. அவங்க பேர்ல நிதி இருக்கு. அது தாங்க நான் சொல்றேன். இருப்பதால் தான் நிதி வைக்கிறாங்க. நம்ம இல்லாத நம்ம பேசி என்ன பிரயோஜனம்? நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியவே. நான் சொல்றது உங்களுக்கு புரியல. என்னன்னா 4 நல்லவனை பத்தி நாம பேசினா இன்னும் பேர் நான் அதை பார்த்து 2 நல்லவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரை பத்தியுமே நல்லவனை பத்தியே பேச மாட்டோம். முடிச்சவைக்கு முள்ள மாதிரி 420 120 பற்றி தான் பேசுவோம்னா நீங்களும் நானும் இல்லை, தமிழ்நாடு இருப்பாரு. நீங்க அப்படி சொல்றீங்க. நீங்க அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிலாம் இருக்காங்க. அவங்க திமுகலேயே 10 கப்பல்ல 2 கப்பல் தான் விட்டாரு டிஆர் பாலு. வடசேரியிலிருந்து வரும்போதே 10 கப்பல் வச்சிருந்தாரா? இல்லை எல்லாரும் 10 கப்பல், அண்ணாமலை 10 கப்பல் வச்சிருந்தாரு. அதை தாங்க நான் கேட்குறேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் வடசேரி, அது ஊரு கூட அவர் வடசேரியில், அது பக்கத்தில் இருக்க கிராமம். அங்கேருந்து வந்தார்ல சட்டை வேட்டி மட்டும் வச்சுக்கிட்டு, அப்பவே 10 கப்பல் வச்சிருந்தாரா இல்ல இடையில வாங்கினாரா? வந்து கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அது எப்படி கஷ்டப்பட்டாரு சம்பாதிச்சு தெரிஞ்சு நீங்களும் 4 கப்பல் வாங்கலாங்க. காகித கப்பல் கூட முடியல. இதுவும் பேசுறீங்க அதையும் பேசுறீங்க. நியாயசனை பத்தி ஏதாவது பேசி 4 அந்த மாதிரி தம்பிகளுக்கு நல்ல விஷயத்தை சொல்லுங்க. அயோக்கியர்களை பத்தி மட்டுமே பேசுற வச்சுக்கிட்டீங்கன்னா என்னத்தை தான் பண்றது? இப்போ விஜய் அவர்கள் இப்போ நீங்க சொல்ற மாதிரி கூட்டணி ஏதாவது அமைந்தோ அமையலையோ எதுவாக இருந்தாலும் பெண்களுடைய வாக்கு அப்படிங்கிறது வருமானம் அவருக்கு மேல செலுத்த நிறைய ஒரு சார் நீங்க திரும்பி சொல்ற ஜாதி ஒரு ஜாதி எல்லாரும் ஒரு போகாதுங்கிற மாதிரி ஆண்கள் எல்லாம் ஒருத்தர் போடுவாங்க, பெண்கள் எல்லாம் ஒருத்தர் போடுவாங்க. இதுவும் பைத்தியக்காரத்தனமான ஒரு அணுகுமுறைங்க. இதையே இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மீடியாக்கள் பேச போகுது? என் வீட்டில் இருக்க என் பொண்டாட்டி இதுக்கு தான் போடுவான்னு எனக்கு சொல்ல முடியல. என் பையன், என் மருமகன், என் பொண்ணு, என் மருமகன் அவங்க எதுக்கு போட முடியாதுன்னு சொல்ல முடியல. இவங்க எல்லாரும் இப்படி தான் போடுவாங்க, அவங்க எல்லாரும் அப்படி தான் போடுவாங்க. இது உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வது. அதை புரிஞ்சுக்கணும். மக்களை ஏமாத்துறதா நினைக்கிறீங்க. உங்களை கருத்து கணிப்புகள்லாம் வந்து கருத்து கணிப்புன்னு சொல்லதே பச்சை அயோக்கியத்தனம், பொய், பச்சை பொய், கருத்து கணிப்பு. திமுகவுக்கு 35% மேல ஏங்க நான் பச்சை பொய்யை தாண்டின பொய்ன்னு சொல்லிட்டேன். இப்போ அதை உறுதிப்படுத்துறீங்க. அந்த பொய்க்கு எத்தனை சதவீதம் சொல்லணும்ல, அதுக்காக சொல்லுவோம். பொய்யே 100% பொய்ங்க. அதெல்லாம் பச்சை பொய்யை தாண்டினது. எந்த வித வெறும் சினிமா கவர்ச்சியை வச்சு ஜெயிக்கிறதா அவங்களே மனசுக்குள்ள நினைச்சிருக்காங்க. சினிமா சரி, நான் ஏற்கனவே திமுக இப்படி சினிமா கவர்ச்சி இல்லாமல் வந்துச்சா? சார் சினிமா மட்டும் பலவீனம்னு சொல்ல மாட்டேன். உங்க ஊருக்கு பக்கத்தில் சொல்றேன். திருமங்கலத்தில் ஒரு நடிகர் இருந்தார் அந்த காலத்தில் சுதந்திர போராட்டத்தில். யாரும் நீங்க சொல்லலை வெளியே விட மாட்டேன். அந்த காலத்தில் ஏழ்மையான மனுஷன். அவரே கதை எழுதுவார், அவரே வசனம் எழுதுவார், அவரே பாடல் எழுதுவார், அவரே நடிப்பார் நாடகத்தில். சுதந்திர போராட்டத்துக்கு அவர் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டார். அவர்கிட்ட நடிக்க கூட யாரும் வரமாட்டாங்க. அவர் எழுதின பாடல ஒன்று 2 சொன்னா உங்களுக்கு புரியும். கொக்கு பறக்குது வெள்ளை கொக்கு பறக்குது, கொக்கு வெள்ளை கொக்கு, நம்மை கொல்ல வந்த கொக்கு. எப்படிப்பட்ட விஷயம் சாதாரண மனுஷனுக்கு புரியுற மாதிரி. ஊரான் தோட்டத்தில் ஒருத்தம் போட்டான் வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விற்க சொல்லி உத்தரவு போட்டான் வெள்ளைக்காரன். இப்படி பாமர மக்களுக்கு புரியுற மாதிரி பாடல் எழுதி அவரே பாடி அவரே நடிச்சார். அவரும் நடிகர் தான். அந்த மாதிரி நடிகர்களை கேவலப்படுத்தாதீங்க. நடிப்பை கூட தனக்கு தெரிந்த ஒன்றை மக்கள் விழிப்புணர்ச்சிக்காக சுதந்திரத்துக்காக ஈடுபடுத்திக் கொண்டவன் உயர்ந்த மனிதன். அதை விட்டுட்டு பணத்துக்காகவும் பதவிக்காகவும் வேற சுயநலத்துக்காகவும் பச்சையா நடிக்கிறானே
அவனெல்லாம் வெறுத்து ஒதுக்கப்பட வேண்டியது. இப்ப இருக்கிற இப்போ பேர் தெரியுதா? இப்ப இருக்கிற முதல்வர் தாழ்த்தாள் பேர் தெரியல, நீங்க சொல்லிருங்க. நான் தெரியல சொல்லி இன்னையா தெரிஞ்சுக்கிறேன். அதாவது பாண்டி நாட்டுக்காரன் அவர் பேரை தெரிஞ்சுக்கிறது அவசியம் சொல்றேன். கண்டிப்பா சொல்லுங்க. விஸ்வநாத தாஸ் அப்படிங்கிற ஒரு பேர். அந்த மாதிரி நல்ல மனுஷங்களை பத்தி ஒரு பேட்டியில் யாராவது ஒருத்தரை பத்தி சொல்லிக்கிட்டே வாங்க. நாட்டில் 4 பேர் புதுசாக அந்த மாதிரி வருவான். நீங்க கேட்குற 100 கேள்வி கேட்டால் 150 கேள்வியும் அயோக்கியர்களை பத்தியே கேட்கறது அப்படின்னு வச்சிங்கன்னா நாட்டுக்கு நல்ல செய்தி எப்படிங்க போய் சேரும்? சார் நம்ம முதல்வர் கூட நடிச்சிருக்காரு. ஏங்க நான் இப்போதானங்க சொன்னேன். நீங்க திருப்பி இப்போதானங்க சொன்னேன்னா எனக்கு பூரா இந்த கூட்டணியா கண்ணில் தெரியுதா, அதனால வேற ஏன்னு தெரிய மாட்டேங்குது. அதான் அந்த கண்ணில் கோளாறு. நான் என்ன பண்ணுவேன்? இப்படி சுற்றி மாற்றி பார்த்தா அப்புறம் கம்யூனிஸ்ட் தெரியுது. கம்யூனிஸ்டுகள் பற்றி கம்யூனிஸ்டுகள் என்ன எடுக்க போறாங்கன்னு கொஞ்சம் பார்வை தெளிவாக இருக்கு. இப்போதான் அடுத்தவங்களுக்கு தெரியுது. ஆனால் ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சிருந்தா ஒரு நல்ல கூட்டணியாக இருந்திருக்குல்ல, நீங்களாம் எதிர்பார்த்த மாதிரி அது அமைஞ்சிருந்தா? நீங்களே சொல்றீங்க அவர் அமைஞ்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. நீங்களே கருத்துக்கு வந்துட்டீங்க. நான் என்னங்க அது சொல்லல. அது தாவேகாக்கு அதாவதுங்க சில விஷயங்கள் என்னன்னு கேட்டா நாம நல்லதுன்னு நினைச்சு செய்யறதுல ஏதாவது தப்பு கூட நடக்கலாம். நீங்க எப்படி பார்க்கணும்னா முடிவு என்னன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த முயற்சியுடைய நோக்கம் நல்லதா அப்படிதான் பார்க்கணும். நான் கொஞ்சம் முன்னால சொன்ன மாதிரி இந்த 2.5 வயசு பொண்ணு 8 வயசு பொண்ணு இங்கே மெட்ராஸ்லேயே 10 வயசு பொண்ணுக்கு நடந்தது. அவங்க அப்பா அம்மாவே பிடிச்சி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவங்களை அடித்து விரட்டினது கேளுக்கு 10 நாளைக்குள்ள இங்கே நடந்தது. 70 வயசு கிழவி இதெல்லாம் நடக்குது இல்லை. என் வீட்லையும் என் பேர் பெருமையாக ஞானசேகரனுக்குலாம் நாங்கள் தண்டனை வாங்கி கொடுத்துருவோம்னு பெருமையாக சொல்கிறாங்க. நீங்கள் வெளியில் இந்த மாதிரி போய் சொல்லாதீங்க. மக்கள் ரொம்ப கடுப்பாக இருக்காங்க. உங்கள் உயிருக்கு ஆபத்து. அதான் நான் சொல்லுவேன். கமெண்ட் பார்த்தாலே தெரியுது உயிருக்கு ஆபத்துன்னு. அதான் அது ஜனங்கள் எப்படி கொதிச்சு போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாடு கேள்விப்படுற செய்தியில் பார்த்து வீட்டில் உங்களுக்கு அந்த உங்கள் வீட்டில் சின்ன பெண் குழந்தைகளும் தான் உங்களுக்கு அந்த வலி தெரியும். ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வருமானு ஒரு பயம் கூட ஒருத்தருக்கு வந்துருச்சு. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் போய் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா மக்களுக்கு கோவம் வருமா வராதா? அவ்வளவு மோசமாக போயிட்டுருங்க. நான் என்ன பார்க்குறேன்னா காங்கிரஸ்காரனா பார்க்கல. நீங்கள் காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், சிறுத்தைகளாக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த கட்சி வேணாலும் வச்சுங்க சார். எல்லாம் மனுஷன் தானே. மனுஷனா முதல்ல இருங்கங்கிறடா, அதுக்கப்புறம் தான் கட்சி. இந்த சம்பவங்கள்லாம் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நடந்தால் நாம் என்ன முடிவெடுப்போம்? அதை விட்டு யாராவது ஒருத்தர் அதுக்கு என்ன நியாயம்தான் அப்படின்னு சொன்னால் அவன் மனுஷனா? ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக அந்த கோபம் எதிரொலிக்கும் தேர்தலில் வரும்ல. அப்போ அதுக்கு தான் உங்களுக்கு கோட்டை முன்னாள் நல்ல விட சொல்லிட்டு வெளியில் போய் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை நான் இந்த பக்கம் வந்துட்டேன். நான் ரைட். அப்போ ரைட்டா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2 பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் ஓரளவுக்கு நிறைவு பெற்று இப்பொழுது மிக வலிமையான கூட்டணியாக திமுக காங்கிரஸ் இருக்குது அப்படின்ற ஒரு பெருமிதத்தோடு செல்வ பெருந்தை அவர்கள் சொல்லியிருக்காரு. இன்னொரு பெருந்தன்மையாக சொல்லியிருக்காரு. இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. பெருந்தன்மையாக முதல்வர் அவர்கள் 28 இடங்களை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லியிருக்கார். அப்போ தமிழக காங்கிரஸ் ஒரு வலுவாக தான் இருக்குது. அவர்கிட்டயே கேளுங்க. அவருடைய பழைய நண்பர் திருமாவளவன் மகிழ்ச்சியாக இருக்காரான்னு கேட்டு அப்புறமா சொல்லுங்கள். இல்லை திருமாவளவன் மகிழ்ச்சின்றது இன்னுமே அடுத்தது. அதை தாங்க எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு சொன்னார். பாஸ்ட் டென்ஸில் தாங்க சொன்னார். உங்களுக்கு அப்படி தான் புரியும். கடந்த காலம் அதை தான் சொன்னார். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, முதல்வர் மகிழ்ச்சியாக வச்சிருக்கிறாருன்னு. அதான் அவருடைய நண்பர் திருமாவளவன்ட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். அவர் மகிழ்ச்சியாக இருக்காரான்னு கேட்குறேன். யார்? செல்லப்பிரந்தகை. எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கான்னு சொன்னாங்க. உங்களுக்கு தமிழ் புரியுதா இல்லையாங்க சார்? எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படிதானங்க அவர் சொன்னார். அவரை சொல்றாரு சார் மகிழ்ச்சியா இருக்கு. இல்ல அடுத்து நீங்க என்ன இன்னைக்கு வேற யார்ட்ட வச்சுங்க. இதெல்லாம் வேணாம். முதலமைச்சர் எல்லாரையும் மகிழ்ச்சியா வச்சிருக்காருன்னு சொன்னாரு. சொன்னீங்களா இல்லையா? முதலமைச்சர் அவர்கள் பெருந்தன்மையாக அதைத்தான் சொல்றாங்க. அந்த பெருந்தன்மையா இருந்துச்சா இல்லையான்னு அவர்கிட்ட நண்பர்கிட்ட திருமாவட்ட கேட்டு சொல்லுங்கன்னு. திருமாவளவன் மட்டும் கேட்கணுமா? இன்னும் வீரபாண்டியன் அது ஒருத்தரை கேட்ட ஏங்க அவருக்கு ரொம்ப வேண்டியவர்னு சொல்றாங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்றீங்க. ஆமா ஆமா. தமிழ்நாடு காங்கிரஸ் தொண்டர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களா? நீங்க ஊரா கேட்டு பாருங்க. முழுசா வரமாட்டீங்க. திரும்பி வரமாட்டீங்க. அடியோட தான் வர வேண்டி இருக்குமோ? வரமாட்டீங்கன்னு தான் சொன்னேன். அப்ப கேட்கற நானே வர முடியாதுன்னா கூட இருக்கிற திமுக காரனுக்கு எப்படி சார் இருக்கும்? தேர்தல் நேரம் நெருங்கிட்டு சார். அப்பதான் சார் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நாங்கெல்லாம் சொல்றதை பார்த்தா மீடியாக்காரங்களுக்கு வேடிக்கையா இருக்குது. நாங்க மக்களோட மக்களா பழகிட்டு தான் இதெல்லாம் சொல்றோம். சும்மா சொல்லல. ஏங்க இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றி ஒரு துவக்கத்தில் சொன்னீங்க. இன்றைய அரசியல் சூழ்நிலையை பற்றி பேசும்போதே கடந்த கால அரசியலை ஒப்பிட்டு பார்த்தால் மட்டும்தான் வித்தியாசத்தை உங்களை பார்த்து கேட்கிறேன். சொல்லுங்க. ஒரு 10 நாளைக்குள்ள 2.5 வயசு பெண் குழந்தையை கற்பழிச்சவன் அவனை போலீஸ் கூட்டு வர்ற அந்த வீடியோ பார்த்தீங்களா? இதெல்லாம் அந்த காலத்தில் அப்படிதான் கூட்டு வந்திருக்குமா போலீஸ்? எதுவுமே செய்யாத அப்பாவி அஜித்குமாரை பொது இடத்துல 10 பேர் 20 பேர் அடின்னு அடிச்சு கொண்டாங்க. மிருகங்களை விட கேவலமா நடந்துகிட்ட அவனை அப்படியே மாமியார் வீட்டுக்கு கூட்டு போற மாதிரி கூட்டு போறான். ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் மட்டும்தான் அந்த வேறுபாடு தெரியும். அடுத்து உங்களுக்கு சொன்னாதான் வலிக்கும். அப்படி ஒரு 2.5 வயசு குழந்தை உங்க வீட்டில் இருந்து அதுக்கு இப்படி யோசிச்சு பாருங்க. எங்கேயோ டிவியில சீரியல் பார்க்குற மாதிரி சினிமாவில் பார்க்குற மாதிரி இதை பார்த்தா புரியாது. அந்த உணர்வை நமக்கு இருந்தால் என்னன்னு யோசிச்சு பார்த்தா மட்டும்தான் அந்த வலி தெரியும். பக்கத்தில்
விளாத்தி குளத்தில் என்னாச்சு? 15 வயது பெண் குழந்தை வறுமை நிலையில் இருக்குது. ஸ்கூல்லையே தான் அதிக மார்க் வாங்கியிருக்கு. 500க்கு 490 மார்க் மேலே வாங்கியிருக்கு. அந்த பொண்ணு வீட்டில் வசதி இல்லைன்னு வெளியில் போகிறது. அதுக்கு நடந்த மிருகத்தனமான இந்த விஷயம் இப்போ 4-5 நாள் ஆகுது. இப்போ என்ன சொல்கிறாங்க? இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரலையா? நான் கேட்குறேன், ஒரே ஒரு பெண்ணுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர்றதுக்கு 5 நாள் வரல. இல்லை, கரூரில் ஒரே ராத்திரியில் எப்படி 41 பேருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சு? இந்த ரெண்டையும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல நான் சொன்னது உங்களுக்கு புரியும். அதை விசாரிக்க தான் கூப்பிட்டுருக்கான் செந்தில் பாலாஜி, சிபிஐ கூப்பிட்டுருக்கு போல இருக்கு. அது செந்தில் பாலாஜி நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேட்டால் நான் சிபிஐ ஆஃபீஸரா? சிபிஐ ஆஃபீஸர் இல்லாட்டி உங்கள் சிபிஐ பற்றி எல்லாம் தெரியும்ல சார் உங்களுக்கு? எல்லாம் பிடிக்காது. என்னையும் சிபிஐ கூப்பிட்டுருக்கு, நானும் விசாரணைக்கு போயிருக்கிறேன், விசாரணைக்கு உட்பட்டிருக்கிறேன். 8 நாள் தொடர்ந்து விசாரிச்சாங்க. அது இந்த மாதிரி இல்லை, ராஜீவ்காந்தி கொலை வழக்கை பற்றியே விசாரிச்சாங்க. அதுக்கு நான் பொறுமையாக எல்லாம் பதில் சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த அனுபவம் எனக்கு உண்டுங்கிறது வேற. ஆனால் எதற்காக கூப்பிட்டாங்க, எப்படி கூப்பிட்டாங்க, அவங்க என்ன கேட்க போறாங்க, இந்த உலகமாக பெரிய மேதாவி அங்கே என்ன பதில் சொல்ல போறாரு, இதெல்லாம் விரைவில் வரும். திமுகவோட 5 ஆண்டு சாதனைகள் போதும், எங்களுக்கு இவ்வளவு பெரிய கூட்டணியே அவசியம் கிடையாதுன்னு சொல்றாரு. ஓ, இந்த 2.5 வயசு பெண் குழந்தைய கற்பழிச்சா அதான் சாதனைங்கிறீங்களா? அதை சொல்றாங்களோ? இல்லை, நீங்க தானே சொன்னீங்க இப்போ சாதனைன்னு. அவர் சொன்னது தான் சார் சொல்றேன். அவர் என்ன சொன்னார் நீங்க தானே சொல்லணும். ஏன்ட்ட கேட்டுக்கிட்டீங்கன்னா அதான் சொல்றேன், 5 ஆண்டு கால சாதனைங்கிறாங்க. அதான் என்ன சாதனைன்னு சொன்னீங்கன்னா தானே சாதனையா வேதனையான்னு சொல்ல முடியும். சாதனைன்னு சொல்றதோட இன்னும் அதுக்கு நடுவில் சொல்றாங்க. முதல்வர் பெருமையாக கூட சொல்லியிருக்காருல்ல, உங்களுக்கு தெரியும், நீங்க திருச்சி போற வழியில் அன்னைக்கு தான் மீட்டிங் கூட நடந்தது. அந்த மீட்டிங்ல கூட ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்கள் அப்படின்னு வரிசையாக சொல்லியிருக்காரு. என்ன மக்களால் தேர்ந்தெடுக்க? எல்லாரும் மக்களால் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. கடைசியாக நானும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர், நியமிக்கப்பட்ட முதல்வர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓஹோ, இப்போ அவருக்கே போய் இனிமேல் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்க வைக்கணும். தமிழ்நாடு வரலாறு மற்ற தெரிய வேணாம், முதலமைச்சருக்கு தெரிய வேணாமாங்க? இந்தியா சுதந்திரம் அடைந்த உடனே முதல் தேர்தல் என்பது 52 சட்டமன்ற தேர்தல் நடக்கிற போது இந்தியாவிலேயே காங்கிரசுக்கு அதிக மெஜாரிட்டி இல்லாமல் தீர்ப்பு வந்தது தமிழ்நாட்டில் தான். எப்படி ஆட்சி அமைக்கிறது தெரியல. காங்கிரசுக்கு அடுத்த இடத்துல அதிக இடத்துல இருந்து கம்யூனிஸ்ட். அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தவர் காமராஜர். உடனே அந்த மாதிரி பழக்கமே இல்லைங்கிறா, என்ன பண்றது தெரியாம ராஜாஜி கிட்ட போறார். என்னங்க இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு, இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலும் மெஜாரிட்டி வந்திருக்கு, நம்ம ஊர்ல மெஜாரிட்டி வரல, இது எப்படியாவது சரி பண்ணணும், நீங்க தான் பண்ணுங்கிறார். அவர் தான் இந்த முதல் கான்செப்ட், கூட்டணி கான்செப்டை இந்தியாவிலே உருவாக்குனவர் ராஜாஜி. அவர் என்ன பண்றாரு, 2 கட்சி, மாணிக்கவேல் நாயக்கருடைய கட்சியும் ராமசாமி படையாச்சியுடைய கட்சியும், அந்த 2 கட்சியிலையும் தின்னு ஒருத்தர் 20 இடங்களை ஜெயிச்சிருக்கிறார், 18 இடங்களை 19 இடம் ஜெயிச்சிருக்காரு, இன்னொருத்தர் 6 இடங்களை ஜெயிச்சிருக்காரு, 18, 6, 24. அந்த 24 இங்க சேர்ந்தாதான் இங்க வந்து மெஜாரிட்டி வருது. அந்த 2 பேரையும் அழைச்சு கூட்டணி வச்சு அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்து இந்தியாவில் முதலாக அப்படி ஒரு மந்திரி சபை வந்துச்சு. அது அல்ல இப்ப அடுத்து சொல்றதுதான் உங்க கேள்விக்கு பதில். அந்த தேர்தல் வந்த உடனேயே முதலமைச்சரா யாரை போடணும்னு வந்த உடனே இந்த சிக்கலான சூழ்நிலையில யாரை விட நீங்களே முதலமைச்சரா இருக்கிறது நல்லது அப்படின்னு காமராஜ் சொல்றாரு. உடனே அவர் என்ன முடிவு பண்றாருன்னா, ரைட்டு நானே இருக்கிறேன்ட்டு. அப்போ எம்எல்ஏவாக இருக்கலாம் அல்லது எம்எல்சி. இப்போ எப்படி ராஜ்யசபா இருக்கோ அதே போல தமிழ்நாட்டில் எம்எல்சி உண்டு. அதுக்கப்புறம் தான் அதை கலைச்சாங்க. ராஜாஜி எம்எல்சியாக மாறி முதலமைச்சர் பதவியேற்றுக்கிட்டார். அப்படி எம்எல்ஏவாக நிற்காமல் எம்எல்சியாக இருந்து பதவியேற்ற போது திமுக தலைமை அது என்ன விமர்சனம் பண்ணுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் முதல் மந்திரி கிட்ட போய் சொல்லுங்க. அதை அன்றைக்கு சொன்னார், கொல்லைப்புற வழியாக வந்த குல்லுகப்பட்டர். ராஜாஜியை பற்றி சொன்னது. காலம் எப்படி திரும்புது பாருங்க. 1967 காங்கிரஸ் ஆட்சி முடிஞ்சு திமுக ஆட்சி வருதா? அந்த திமுக ஆட்சி வருகிற போது அண்ணாதுரை நின்று வென்றது எம்பி தான், எம்எல்ஏ கிடையாது. ஜெயிச்சிட்ட உடனே அவரே சொன்னது, நான் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ஜெயிப்போம்னு நினைக்கல, அப்படி நினைச்சிருந்தா நான் எம்எல்ஏக்குள்ள நின்று இருப்பேன், வந்துருச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமா அவரே மனம் திறந்து அந்த அளவுக்கு உண்மையை சொன்னார். திரும்பி அவரே முதலமைச்சர் ஆக்குறாங்க. ஆக்கின உடனே அவர் தேர்தலை சந்திச்சாரா? எம்எல்சி ஆகித்தான் அவரே வந்தார். தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பன் வீட்டை சுடும். எந்த ராஜாஜியை பார்த்து கொல்லப்புற வழியாக வந்த குல்லுகப்பட்டர் என்று சொன்னாரோ அவரே குல்லுகப்பட்டராக மாறிவிட்டார். இது முதலமைச்சருக்கு தெரியல போட்டிருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, இவர் முதலமைச்சர் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா முதலமைச்சருக்கே தெரியல, மற்றவங்களுக்கு எங்க தெரிய போகுது? இதே ஒரு நிலைமை இன்னொரு தடவை வந்துச்சு 1954. அப்ப தமிழ்நாட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியுடைய எம்பியா இருந்தவர் காமராஜர். எம்எல்ஏக்கள் கூட்டம் போடுறாங்க. அப்ப கூட்டத்தில் இவர் வேறொருவர் தான் முதலமைச்சராக முடிவு பண்ணார். அவர் யாருன்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். வைகோ இருக்கிறார்ல, அவங்க தாத்தா மாக்கோன்னு சொல்லுவாங்க. அவருடைய மனைவி மாமனார் அவர் மாக்கோன்னு சொல்லுவாங்க, மருதூர் கோபாலகிருஷ்ணன். அவருடைய படம் இன்னமும் திருநெல்வேலியில காங்கிரஸ் கட்சி ஆபீஸ்ல இருக்கு. அவர் யோக்கியமானவர், அவரை வர சொல்லிடுறாரு காமராஜர். ஆனால் எம்எல்ஏக்கள் கூட்டம் போடுகிற போது எல்லாரும் சொல்றாங்க, நீங்க தாங்க சொன்னீங்க, ஓமாதரன் சொன்னீங்க, குமாரசாமி ராஜா சொன்னீங்க, ராஜாஜி சொன்னீங்க, யாருமே 5 வருஷமா இல்ல, போயிட்டே இருக்கு, இந்த தடவை ரிஸ்கே எடுக்க வேணாம், நீங்களே இருங்கன்ற. அப்ப அவர் சொன்னது வேணாம் பார், எல்லாரும் தொந்தரவு பண்றாங்க, அதை தள்ளி போடுறதுக்காக அவர் சொன்னார்.
நான் சரி நீங்க சொல்றதுக்காக வரேன். நானா தலைவராக இருந்துட்டு நானே முதல் மந்திரின்னு சொல்லக்கூடாது, அதில் எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு தேர்தலை வைங்க, தேர்தலில் யார் வேணாலும் எதிர்த்து நிற்கட்டும், நின்று அதில் உங்களுடைய மெஜாரிட்டி ஓட்டு எனக்கு கிடைச்சா நான் வேணா ஒத்துக்கிறேங்கிறார். அப்புறம் தேர்தல் வைக்கப்படுகிறது. அந்த தேர்தலில் காமராஜரை எதிர்த்து நின்றவர் தான் சி சுப்பிரமணியம். சி சுப்பிரமணியத்துக்கு 41 வாக்குகள் தான் கிடைக்குது, இவருக்கு 90 வாக்குகள் கிடைக்குது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க தான் இப்பதான் முதல் மந்திரியை பதவி ஏற்கணுங்கிறாங்க. அப்ப அவர் சொன்னது, நான் பதவி ஏற்கணும்னா இன்னொரு விஷயம், எல்லாம் உட்காந்துருக்கீங்கல்ல, நான் எம்பியா இருந்து பதவிக்கு வர்றதுக்கு விரும்பல, நான் எம்எல்ஏ இருந்தா வரணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் எம்எல்ஏ வரணும்னா ஏதாவது ஒரு தொகுதியில் இருக்க எம்எல்ஏ ராஜினாமா பண்ணணும். ராஜினாமா பண்ணா தான் அந்த தொகுதியில் நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாலே ஒரு 10-15 பேர் சத்தம் போடுறாங்க, ஏன் தொகுதியை விட்டு தரேன். அதுல முதலாக குரல் கொடுத்தவருடைய பெயர் அருணாச்சல முதலியார். முதல் மந்திரிட்ட கொஞ்சம் சொல்லுங்க அதெல்லாம். அவர் சொந்த ஊர் வந்து குடியாத்தம். அவர் உடனே இவர் என்ன சொல்றாரு, மற்ற எல்லாம் அதுக்கப்புறம் தென் மாவட்டங்களில் எல்லாரும் சொல்றாங்க, இவர் சொல்றாரு இவ்வளவு பேர் எனக்கு ஆதரவாக விட்டு தரேன்னு சொன்னீங்க, ஆனா முதல் குரல் கொடுத்தவர் முதலியார், அதனால அவர் ஊர்ல நிக்கிறேன். அப்போ சொன்ன என்னங்கயா சொல்றீங்க, அது ஆந்திரா ஓரத்தில் இருக்கு, நம்ம தென் மாவட்டங்களா இருந்தா உங்களுக்கு வசதியா இருக்கும், இங்கே நீ நிக்கலாம், அது எதா வேணாலும் இருக்கட்டும், முதல்ல குரல் கொடுத்தவர் அவர், அதற்கு நான் மரியாதை கொடுக்க போறேன்னு அங்கே போனார். அங்க போய் தேர்தல் நின்றார், ஜெயிச்சார், வந்தார். அவர் தேர்தல் நின்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் முதலமைச்சர் இல்ல, ஆனா கொல்லைப்புற வழியாக வந்த கொல்லுகப்பட்டர்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்த அண்ணாத்தர தான் மக்கள் முதல்வரா? கொஞ்சம் முதல் மந்திரிட்ட கேட்டு சொல்லுங்களேன். இல்லைன்னா பெரிய அறிவுலக மேதை காங்கிரஸ்ல ஒருத்தர் இருக்காரு பானாசினா, அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் உலக அரசியலே தெரிஞ்சவர். அவர் தானே சார் ரெண்டு கட்சிக்கும் இப்ப கூட்டணி. அதை தாங்க சொல்றேன், 2 பேர் புரோக்கர் இருக்கிறீங்களா, பாடுபட்டவர் என்னமோ 2 பேரை சேர்த்து வச்சாங்கன்னா நீங்க வேற ஏதோ சொல்றீங்க. நீங்க அந்த சார் நீங்க வில்லங்கமா மாட்டி விட பாக்குறீங்க சார். நான் என்ன கேட்கிறேன், அவர் பெரிய அறிவாளி, அவருக்கு தெரியும் சொல்றேன், நீங்க 2 பேரை சேர்த்து வைக்கிறவருங்கிறீங்க. இணைப்புக்கு காரணமா இருந்தார்ல சார். என்ன நான் அப்படி சொல்லுங்க, நீங்க 2 பேரையும் இணைச்சு வைக்கிறேன்னா அதுக்கு அர்த்தம் வேற, நான் அதை இல்ல. அரசியல் என்பது வேற சார், அரசியலா பாருங்க சார். நான் என்ன சொன்னேன், பெரிய அறிவாளி, உலக அரசியல் தெரிஞ்சவர், அவர்கிட்ட கேளுங்க இதுக்கு விளக்கம்னு சொல்றேன். நீங்க அவரை போய் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறீங்க. சேர்த்து வைக்க நான் சொல்ல சார், நீங்க மாத்தி நீங்க சேர்த்து வைக்க சொல்லாருங்க, அப்படி இல்லை நான் சொல்ல. அறிவாளி பக்கம் போட மாட்டீங்க போட்டிருக்கேன், நீ அநேகமா போனா உங்களே ஒரு கட்சியும் சேர்த்துருவாங்க அவங்க. நான் போக மாட்டேன், என்ன சொல்லியிருக்கீங்க தெரியும் ஏற்கனவே, அறிவு இல்லாதவர்கள் தான் அங்க போகணும்னு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க புத்திசாலி தான் சார். இப்போ தாவேக்கா பொறுத்த வரைக்கும் நம்ம தனித்து நிற்கிற மாதிரி தான் இப்போ பேச்சிருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ இன்னமும் என்டிஏ கூட்டணியில் இணைவார்னு ஒரு வதந்திகள் சொல்லி வதந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த செய்தியை யார் இப்போ பரப்புறான்னு நான் ஏதாவது நெல்லுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்குறீங்க. என்னை விட உங்களுக்கு தான் அது முழுக்க தெரியும். உங்களை மாதிரி மீடியா வச்சிருக்கிற 100 பேரில் எவ்வளோ பேருக்கு ஆளுங்கட்சி மாதம் பணம் கொடுத்துட்டு இருக்கு, அவங்க மூலமாக எப்படியெல்லாம் ஸ்கூப் நியூஸ் உருவாக்குதுன்னு என்கிட்ட தெரியாத மாதிரி கேட்குறீங்களே சார். அது ஆளுங்கட்சிட்ட பணம் வாங்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வாங்காத ஆளு உங்ககிட்ட. நீங்க வாங்கலேங்கிறதாங்க நீங்க அதை கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதனாலதான் நான் உங்களை கேட்கிறேன், அதனாலதான் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க சார், எங்களுக்கு தெரியாது சார். அந்த தகவல் பணம் வாங்கின தகவல், பணம் வாங்காத தகவல் வந்து நேர்மையான ஒரு ஆட்டம் தானே வரும். அதுதான் உங்ககிட்ட. அதனாலதாங்க நேர்மையான ஒரு மீடியாக்காரரா நீங்க இருக்கிறதா நம்பித்தான் உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த உண்மைகளை வெளியே கொண்டு வரணும்னு. நாங்க கொண்டு வரணும்ன்றீங்களா? ஆமா, அப்ப நீங்க தானே சார் மீடியாவுடைய பணி. திமுகவா இருக்குமோ சார்? நீங்க பெரிய அறிவாளி சார், சாக்ரட்டிஸ் எல்லாம் தாண்டிட்டீங்க, பெரிய அறிவாளி. கரெக்டா மக்கள்கிட்ட கரெக்டா போய் சேர்க்கிறீங்க. ரொம்ப யோசிச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றீங்க. நான் ஒண்ணுமே சொல்லியேங்க, நீங்க சொல்றத நான் ஆமா போடுறேன், அவ்வளவுதான். இல்ல நான் ரொம்ப யோசிச்சுதான். நீங்க உங்களோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கு, இது ரொம்ப எல்லாம் யோசிக்க வேணாம். மைண்ட் வாய்ஸே புரியுற அளவுக்கு ஐயோ அந்த அளவுக்கு எல்லாம் எனக்கு கிடையாதுங்க. நான் சாதாரண ஆள். நீங்க சாதா திருச்சி, நாங்க தனி மதுரை பாண்டியர்ல. நாங்க பாண்டியர் தான். தப்பு பண்ணுவீங்க, தப்பு ஐயோ யானை அரசன் யானை கல்லூன்னு செத்து போவீங்க, அதுதான் பாண்டியர்கள். தவறு செய்தாலும் தவறை ஒற்றுக்கொள்ளவன் மனிதன் இல்லையா? மனுஷன் தாங்க, செத்து போறதா மனுஷன். ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு சரி பண்ணு நினைக்கணும்ல. அவர் செத்து போயிட்டாருங்க பாண்டிய மன்னன். தப்பு பண்ணா சாகிறது, இவ்வளவு பெரிய தவறு பண்ணீங்க. இந்த வார்த்தையை சொன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி இருக்க ஒருத்தர் கூட உயிரோட இருக்க முடியாதுங்க, எல்லாரும் செத்து போகணுங்க. நீங்க இதுலயும் ஒரு பொடி வச்சு பேசுறீங்க. நான் திருந்தணும்னு சொல்றேன், இல்ல செத்து போகணும்னு சொன்னீங்கன்னா இப்ப இருக்கிறவங்க சாகணுங்கிறீங்க. நீங்க திமுக சொல்லல நான் நினைச்சுக்கிறேன். நீங்க என்ன நினைச்சீங்க எனக்கு என்னங்க தெரியும். நான் என்ன சொன்னேன், தப்பு செஞ்சவங்க அதுக்கப்புறம் அது திருந்த பார்க்கணும், அதுக்காக செத்து போயிடக்கூடாதுன்னு சொன்னேன். நீங்க என்ன சொன்னீங்க, தப்பு பண்ண செத்து தான் போகணுங்கிறீங்க. பாத்தீங்களா பாண்டிய நாட்டுக்காரங்க அவ்வளவு ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாழ்க்கை. உங்க பாண்டிய நாட்டுல இருந்து மந்திரியா இருக்க போய் சொல்லுங்க, தளபதிட்டியா குறைஞ்சபட்சம் அவங்களாவது அந்த முடிவு எடுக்க. மூர்த்திட்டியா எனக்கு தெரியாதுங்க யார், நான் என்னத்தக்க கண்டேன். திருச்சியில் இருக்கிற கேட்போமா? திருச்சியில் இருக்கிற என்ன நீங்க திருச்சி பேசுறீங்க. இப்போ
உங்க ஊரை பத்தி கேட்டா நான் திருச்சி வரைக்கும் வரலான்னு பாக்குறேன். இல்லைங்க, நீங்க வார்த்தையிலேயே திருச்சி பேசுறீங்க. அது திருச்சிக்காரங்கிட்ட நடக்காது. அது நல்லா தெரியும். திருச்சி வேலுச்சாமி நடக்காது நல்லா தெரியும். அப்ப இந்த நியூஸ் வந்துகிட்டே இருக்குல்ல சார். நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப அவங்க இல்லைன்னு சொல்றாங்க, நாங்க கூட்டணி பேசலன்னு சொல்றாங்க. சிபிஐக்கு என்கொயரிக்கு விஜய் போறாரு, அமித்ஷாவை பார்க்க போறாருன்னு சொல்றாங்க. அமித்ஷா தான் கண்ட்ரோல் எடுத்துக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த தகவல் எதற்காக இப்படி பரப்பப்படுது? யார் பரப்பினான்னு கேட்டதுக்கு நீங்க சொல்லிட்டீங்க, கண்டுபிடிட்டீங்க. எதற்காகன்னு கேட்கிறேன். எதற்காகனா அவர்களை பலவீனப்படுத்த தான். இதுங்க நீங்க நீங்க உலக வரலாறை புரிஞ்சுட்டு தான் புரியும். ஒரு ஆட்சியாளர் நிர்வாகம் பண்றது மட்டுமில்ல, அவனுக்கு எதிராக இருக்கிறவர்களை பற்றி அவர்களை பலவீனப்படுத்த, எதை சொன்னால் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் மரியாதை கொடும் அப்படிங்கிறதுக்காக அதை உருவாக்குறது. அதை துல்லியமாக கணிச்சு முதல் செஞ்சவன், அதுக்குன்னு ஒரு ஆளை உருவாக்கினவன் ஹிட்லர் தான். கோயபல்ஸ்னு ஒருத்தனை வச்சு எதிரிகளை பலவீனப்படுத்துவதற்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்குன்னு வச்சான். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் உங்களை மாதிரி கோயபல்ஸ்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. உங்களை மாதிரின்னு தான் சொன்னேன், உங்களை சொல்ல, நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களை மாதிரி. அதனால அவர்களால் உருவாக்கப்படுவது. நாங்கள் என்ன இப்போ நான் இருக்கேன், நான் என்ன ஸ்டாண்டுன்னு தம்பி ஒன்று சொல்லலாம், அவர் ஒன்று சொல்லலாம். நான் சொல்லுகிற வரை நான் சொல்கிறதான் நீங்கள் எடுத்துக்கணும். தாவேக்காவில் எனக்கு தெரிஞ்சு அவர்கள் நேற்றோ முந்தா நாளோ 2 நாளும் வந்து அவங்க வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, நாங்கள் எந்த கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, குறிப்பாக பாஜகவுடனோ அதிமுகவுடன் நாங்கள் பேசவே இல்லை சொல்லிட்டாங்க. சம்பந்தப்பட்டவனே சொன்னதுக்கு அப்புறம் இப்படி அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னா நீங்களும் ஒரு மாதிரியான சந்தேகம் வருது சார். இப்போ நியூஸே அதான். இப்போ அதை தாங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா அதை நம்புறீங்கன்னா பலவீனப்படுத்தன்னு சொல்றீங்க. அந்த தொண்டர்களை சோர்வடை வைக்கிறதுக்கான ஒரு காரணமாக கூட நான் என்னங்க சொல்றேன், பலவீனம் சோர்வு எல்லாம் எல்லாத்துக்கும் வார்த்தை தான் வேற, நோக்கம் ஒன்று. அப்ப நீங்க சொல்றதும் நான் சொல்றதும் ஒரே இதுதான். ஒரே தான், அதுல சந்தேகம் இல்லை. நீங்க நியாயஸ்தங்க, நான் எப்படி மாறுவேன் அதுல? ஊர்க்காரங்க எப்படியும் தப்பா இருக்க மாட்டோம்ல, அதெல்லாம் கரெக்டா நிக்கிறேன். இப்போ இந்த விஜய் இப்ப தனியா நிக்கிறதுனால யாருக்கு இழப்பு இருக்குன்னு சார்? இன்னைக்கே ஏன் இந்த முடிவுக்கு வரீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இன்னும் வாய்ப்பு இருக்கு. 100 தடவை சொல்லிட்டேன், 101வது தடவை சொல்றேன். இதே தமிழ்நாட்டில் தான், இந்தியாவில் எங்கேயுமே நடக்காது. நாமினேஷன் போட்டு வித்ட்ரா பண்றது நடுவில் ஒரு புதிய கூட்டணி உருவாச்சு. கொஞ்சம் பொறுத்திரும் பிள்ளாய். அப்ப ஏதோ நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அதான் நடந்து கொண்டே இருக்கிறது. எப்ப வேணா வெளிப்படும். எது வேண்டுமானாலும் நடக்கும், எப்போது வேண்டுமானாலும் நடக்கும், எப்படி வேண்டுமானாலும் நடக்கும். அப்போ தாவேகா தரப்பிலிருந்து வேற இடங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அப்படி சொன்னா ஏங்க ஏதோ நடக்குதுன்னா நீங்க கோயபல்ஸ் இல்லைன்னு சொன்ன இப்ப எனக்கே சந்தேகம் வருது. அல்ல வேற கோபாலபுரத்து கோயபல்ஸ் சொல்லாம இருந்தீங்களே, இந்த வார்த்தை யாரோ வைகோ யூஸ் பண்ண வார்த்தை நினைக்கிறேன். ஓ, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? வைகோ எப்படி என்ன பேசினா ஞாபகம் இருக்கா? வைகோ மானமுள்ள தமிழன் எவனாவது திமுக ஆதரிப்பானா? அப்படி ஆதரிக்கிறவன் தமிழகனா இருப்பானா? இதெல்லாம் வைகோ பேசினாருங்க, நிறைய மறந்துடாங்க, நிறைய பேசியிருக்காரு அது மாதிரி. ஆனால் இப்போ ஒரு பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்திற்காகவும், திராவிட இயக்க சித்தாந்தங்கள் கெட்டு போகக்கூடாது, நீர்த்து விடக்கூடாதுங்கிறதுக்காகவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கரம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறாரு. யார் சொல்றா? வைகோ. வைகோவா? நல்லா தானே இருக்காரு, கீழ்ப்பாக்கத்தில் அடைக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாரா? நான் தெரிஞ்சுதான் சொல்றேன், புரிஞ்சுதான் சொல்றேன். தமிழ்நாட்டில் முதலாக பாஜகவிலிருந்து சட்டமன்றத்துக்குள்ள போறதுக்கு காரணம் யார்? வைகோ தான். நானே சொல்றேன், திமுக. அதான் சார், வைகோ திமுக தான் சொல்றேன் நான், பேச்சு திமுகவுக்கு தான். அடுத்து கேட்கிறேன், பாஜக ஆட்சி முதல்ல வந்து வாஜ்பாய் தலைமையில், அந்த ஆட்சியில மந்திரியா மாறனும் டிஆர் பாலும் இந்த உலக மகா மேதைகள் அவர்கள் மந்திரிகளா இருந்தாங்களா? இவங்களாம் திமுக காரங்களா கம்யூனிஸ்ட் காரங்களா? என்ன சார் பேச மாட்டீங்க? திமுக காரங்களா? ஆமா. அதுக்கப்புறம் வாங்க, பிஜேபியுடைய மூலம் தாய் என்பது ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ்எஸ் பத்தி தேச துரோக கட்சி, தேச துரோக இயக்கம்னு எல்லாம் காங்கிரஸ்ல இருந்தாலும் சொல்லிட்டு இருக்கிற போது, மாற்று முகாமில் இருந்து அதுக்கு ஒரு பெரிய சர்டிபிகேட் ஒரு ஆள் கொடுத்தாரு. ஆர்எஸ்எஸ் பற்றி தவறாக பல பேர் பேசுகிறார்கள். அது ஒரு உன்னதமான இயக்கம், சமூக சீர்திருத்த இயக்கம். நம்ம ஊர் திராவிட கழகம் மாதிரி சொன்னது யாருங்க? முரசொலில கடிதம் எழுதுனது யாருங்க? கலைஞர். இவங்க வந்து பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் சொல்லி நம்புனீங்கன்னா, இல்ல அந்த ஒரு காரணத்துக்காக தான் திமுக. அதைத்தான் நான் சொல்லிட்டேனேங்க, வாரிசு அரசியல் வந்து வாரிசு அரசியல் தவறுன்னு சொல்லிட்டு வெளியில வந்த வைகோ இந்த ஒரு மதவாதம் தலைவர். அதை தாண்டி எங்க வைகோ விட்டு சின்ன இடத்துக்கு போறீங்க? அடுத்து பாஜக வந்துடக்கூடாது, பாஜக வந்துடக்கூடாதுன்னா இவருக்கு ஆதரிக்கணும்னு சொன்னாரு. அதுதான் பிரச்சனை. அந்த பாஜக கொண்டு வந்ததே நீங்க தான். நீங்களும் பாஜகவும் வித்தியாசம் இல்லை, அதுதான் நம்ம சொல்றோம். பண்டாரம் பரதேசிகள் சொன்னது
பண்டாரம் பிரதேச திமுக தான் சொன்னாரு. அது தாங்க சொல்றேன். பண்டாரம் பரதேசினா அதெல்லாம் துறவிகள் நடத்த, நீங்க அவங்கள கொச்சைப்படுத்தாதீங்க. பண்டாரத்துக்கிட்டையும் பரதேசில இருக்க நேர்மையோ நாணயமோ இவங்ககிட்ட எல்லாம் இல்லை. இப்போ திமுக கூட்டணியில் வலுவாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்க? 21 கட்சிகள் கூட்டணியில் இருக்கு. ஆகா, ஏற்கனவே ஒரு தடவை 14 கட்சி கூட்டணி இருந்துச்சா தமிழ்நாட்டில்? அப்பவும் இதே தாங்க சொன்னாங்க எல்லாரும். இதுவரையிலும் தமிழ்நாடு அரசியலில் 14 கட்சி கூட்டணி எப்போ வந்துச்சு? இவ்வளவு கூட்டணி இருந்துச்சு, அதான் இதான் ஜெயிக்க போகணும். ஆனா அந்த 14 கட்சியும் சேர்ந்து ஒரே ஒரு கட்சி, அதுல இருந்து தேமுதிக வாங்கின ஓட்டை, அதுல இருந்து விசிக வாங்கின ஓட்டை, அதே மொத்தமும் வாங்கல. அதனால அரசியலை அரசியலாக பாருங்கள். கூட்டணியுடைய எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு அது பலம் பலவீனம் என்று யாரும் கணக்கு போட்டா அவர்களுக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம். இல்ல தேமுதிக உள்ள கொண்டு வந்ததுக்கு உள்ள நீங்களே பூந்துச்சுங்கிறீங்க, என்னங்க உள்ள கொண்டு வந்தது காரணம்? தம்பி உள்ள கொண்டு வந்து உள்ள பூந்ததுன்னா சொன்னீங்க. சரி, உங்க வார்த்தைக்கு வச்சோம். உள்ள கொண்டு வந்தது, கொண்டு வந்தாலும் முடிச்சு எடுத்துருந்தாங்க. அப்படியா? ஆமா, அப்படிதான். அவர்களே வருவது என்பது, கொண்டு வருவது என்பது வேறு. தமிழை எச்சரிக்கையா பேசுங்க சார். உண்மையிலே அப்ப ஆக்ஷன்ல வேலை எடுத்து வாங்கினாங்களோ? இதுல ஏலத்துல வாங்கினாங்களோ? இல்ல, ஏலம் போட்டது யாரு அப்படிங்கறதான விஷயமே. ஓ, நீங்க அந்த தெளிவா அப்ப சரிங்க. உங்க ஏலத்துல எந்த ஏலம் பெரிய ஏலமோ உள்ள வந்திருக்காங்க. நீங்க தாங்க சொல்றீங்க, எனக்கு தெரியாதுங்க. நான் என்ன கண்டேன்? நீங்க ரொம்ப ரொம்ப அப்பாவி சார். நீங்க உண்மையிலேயே நாங்களே பார்த்து உங்களை என்ன ரொம்ப அடப்பாவிகள் நாட்டுல இருக்காங்க. நீங்க அப்பாவிகள் இருந்தா தான் தப்ப முடியும். இந்த தேமுதிக வந்தது எப்படி பாக்குறீங்க சார்? பலமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? இந்த பார்வையே தப்பு சார். நான் என்ன சொல்றேன், பல கட்சிகள் சேர்றதுனால பலமோ, கட்சி பிரிவதனால பலமோ பலவீனமோ ரெண்டுமே கிடையாது. அரசியல் கணக்கு என்பது அது இல்லவே இல்லை. நான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப அதே கேட்டாலும் அதே பலம் தான். 14 கட்சி சேர்ந்து கூட்டணி, மக்கள் கூட்டணி வைக்கிற போது ஒரு கட்சி வாங்கின ஓட்டு கூட வாங்கலன்னு சொல்லிட்டேன்ல, அதுலேயே எல்லாமே அடங்கி போச்சு. எண்ணிக்கை நான் ஒன்று கேட்குறேங்க, சரி இப்படி கேட்டால் உங்களுக்கு புரியும். இப்போ உங்களுக்கு எனக்கு சண்டை வருது, உங்களை அடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் பலமாக இருப்பதா நினைச்சா நானே தான் அடிப்பேன். தம்பி வா, அண்ணே வா அப்படி கூப்பிடுவேனா? நான் பலவீனமாக இருப்பதை நான் உணர்ந்தால்தான் சுற்றி இருக்கு நீங்க வாங்க நீங்க வாங்கன்னு கூப்பிடுவேன். இப்போ இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? பலவீனமா இருக்கு திமுக கூட்டணி சொல்றீங்க. அப்ப நீங்க தாங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சொன்ன விவரம் நடப்ப சொன்னேன், நீங்க உண்மையை சொல்றீங்க. ஒன்று சொன்னீங்க, நான் எடுத்து உள்ளுக்கு நானா சொல்றீங்க. இல்லைங்க, நான் நடப்ப நான் சொன்னேன், நீங்க உண்மையை சொல்லிட்டீங்க. சார், 2026 தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற வேலை இருக்குது. நீங்கள் சொல்ல வேட்புமனு தாக்கல்லாம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு நடுவில் பல்வேறு மாற்றங்கள் வரும் அப்படின்ற மாதிரி பேசுகிறீங்க. நீங்களும் சொல்கிற தகவல்கள் சொல்கிறீங்க. அந்த மாற்றங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி உங்களை ஒரு முறை சந்தித்து அந்த மாற்றங்களை பற்றியும் அந்த தேர்தல் நிலவரங்களை பற்றியும் கண்டிப்பாக பேசுவோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தமிழக அரசியல் இன்றைய நிலைமையையும் கடந்த காலத்தையும் பற்றி விளக்கி கூறியதற்கு மிக்க நன்றி சார். 3 மாதம் கழித்து என்னை சந்திக்கிற போது நீங்கள் சொல்ல போவது எனக்கு இப்போதே தெரிகிறது. தமிழ்நாட்டின் நாஸ்டர்டாம் நீங்கள் தான் என்று சொல்ல போகிறீர்கள். பொறுத்திருந்து பார்ப்போம்.